ஒரு பிட்பாக்கெட்காரனுடைய மனநிலைக்கும் தமிழ் சினிமாவில் இருப்பவருடைய மனநிலைக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. இந்த ப்ரொமோஷன்ல ஏதாவது பொய் சொல்லி மக்களை ஏமாற்றி அவங்க கிட்ட இருந்து காசை புடுங்கணும்னு நினைக்கிறாங்க. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் திரையுலகோடு ஒப்பிடும்போது மலையாள உலகமும் கன்னட திரையுலகம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்னது. அவர்களால் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பான் இண்டியா படத்தை கொடுக்க முடிந்து இவ்வளவு வசூல் பண்ணும்போது தமிழ் சினிமா என்ன பண்ணுதுன்னு ஒரு கேள்வி இருக்கு. என்னன்னா இங்க இருப்பவர்கள் நாம சம்பாதிக்கணும், நாம கல்லா கட்டணும்னு நினைக்கிறாங்களே தவிர மக்களை மகிழ்ச்சிப்படுத்துற ஒரு சரியான ப்ராடக்டை கொடுக்கணும்னு யாருமே நினைக்கவே இல்லை. கன்னட சினிமாவில் காந்தாரா, மலையாள சினிமாவில் லோக்கா இருக்குது, ஆனால் தமிழ் சினிமா வந்து வீக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டிஆர் அவர்கள் ரீசெண்டாக ஒரு வீடியோ வெளியிட்டார். வேதனையாக பகிர்ந்ததா சொல்ல முடியாது. வேதனையாக பகிர்ந்தா உங்களுடைய மகனை ப்ராப்பராக தொடர்ந்து படங்களில் நடிக்க வைத்து ஒரு வெற்றியை கொடுத்து தமிழ் திரையுலகத்துக்கே ஒரு புத்துணர்ச்சியை ஊட்டலாம். உங்கள் பையனே சொன்ன தேதியில் படத்தை ஆரம்பிக்காமல் ஊர் ஊராக சுற்றிக்கிட்டு இருக்காரு. பிரதீப் ரங்கநாதனை வந்து அடுத்த ரஜினியா ப்ரொமோட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் இருக்குது. வந்து என்ன சொல்கிறாருன்னா, அதை ரஜினி அவர்களை மனசில் வச்சுட்டு எழுதின ஒரு கதை தான் அப்படின்னு. நான் என்ன கேட்குறேன், ரஜினிகாந்துக்கு 70 வயசு தாண்டிட்டாரு. நீங்கள் இன்னைக்கு பிரதீப் ரங்கநாதனை வச்சு படம் எடுக்கிறதுக்கு ஒரு கதை எழுதும் போது நீங்கள் எதுக்கு ரஜினியை மனசில் வச்சு எழுதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. பிரதீப் ரங்கநாதன் இருக்கட்டும், கேபிஐ பாலா அவர்கள் ரீசெண்டாக ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அவங்களோட நடிக்கிறதுக்கு பல நடிகைகள் வந்து தயங்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு. அதாவது வந்து கேபிஒய் பாலா சொன்னதுலையாவது ஓரளவுக்கு உண்மை இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. பிரதீப் ரங்கநாதனுக்கு இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு. இன்னைக்கு உங்க கூட யாரெல்லாம் ஜோடியா நடிச்சிட்டு இருக்கா? மமிதா பை லைக் படத்துல பாத்தீங்கன்னா கிருத்தி ஷெட்டி. இப்ப எந்த நடிகை உங்ககிட்ட வேணான்னு சொல்லியிருப்பாங்க? ஐஸ்வர்யா ராய்ட்ட போனீங்களா? தீபிகா படுகோனே கிட்ட போனீங்களா? ஒருவேளை ஜனநாயகம் படத்தினுடைய ரிலீஸே தள்ளி வைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தான் இண்டஸ்ட்ரியிலே ஒரு பேச்சு இருந்து. ஆனால் என்னன்னா இன்னைக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகு இப்போ ஜனநாயகன் தரப்புல பார்த்தீங்கன்னா நம்ம தேதியெல்லாம் தள்ளி வைக்க வேணாங்கிற ஒரு முடிவுக்கு வந்ததா எனக்கு ஒரு தகவல். அந்த சிங்கிள் தீபாவளி கூட அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஃபைனல் கட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம யாரோட பேச போகிறோம்னா சீனியர் ஜேர்னலிஸ்ட் பிஸ்மி அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம். ஜனநாயகன் திரைப்படத்தோட வெளியீடு குறித்து நிறைய சந்தேகங்கள் இந்த சமயத்தில் நவம்பர் மாதத்துலேருந்து அதுக்கான ப்ரொமோஷன் ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. அந்த நவம்பர்லேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா வெளியீடு வந்து பெருசாக தள்ளி போக வாய்ப்பு இல்லை அப்படின்ற ஒரு தகவல் இருக்குது. இது எப்படி, அது எந்த அளவுக்கு உண்மை சார்? அதாவது பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து தள்ளி வைப்பதற்கான ஒரு பரிசீலனைலாம் நடந்ததாக கூட நான் கேள்விப்பட்டேன். ஏன்னா இப்போ அக்டோபர் 5ஆம் தேதி அந்த படத்தினுடைய சிங்கிள் ரிலீஸ் பண்ணுறதா இருந்தாங்க. இப்போ இந்த கரூர் சம்பவத்தினால அதை வந்து அவங்க கேன்சல் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து டிசம்பர் 27 மலேசியாவில் ஜனநாயகனுடைய ஆடியோ லான்ச் பிளான் பண்ணியிருந்தாங்க. மிக ரொம்ப பிரம்மாண்டமான முறையில். அதுக்கு விஜய் உட்பட இந்த படத்தில் நடித்த எல்லாருமே போகிறதாவெல்லாம் பிளான் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அதுவும் கூட நடக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்திகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த அடிப்படையில் ஒருவேளை ஜனநாயகன் படத்தினுடைய ரிலீஸே தள்ளி வைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தான் இண்டஸ்ட்ரியிலே ஒரு பேச்சு இருந்தது. ஆனால் என்னன்னா இன்னைக்கு இந்த கரூர் விஷயம் தொடர்பாக உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகு இப்போ ஜனநாயகன் தரப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம தேதியெல்லாம் தள்ளி வைக்க வேணாங்கிற ஒரு முடிவுக்கு வந்ததா எனக்கு ஒரு தகவல் வந்தது. எந்த அளவுக்கு அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 5ஆம் தேதி வர வேண்டிய அந்த சிங்கிள் இவங்க என்னன்னா நவம்பர் 25 ரிலீஸ் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு பிளான்ல இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து இப்படி ஒரு தீர்ப்பு வந்ததற்கு பிறகு என்னன்னா நம்ம அவ்வளவு நாள் தள்ளி போக வேணாம், கொஞ்சம் அட்வான்ஸாகவே நம்ம அதை ரிலீஸ் பண்ணுவோம். அனைவரும் தீபாவளி கூட அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி இப்போ அந்த படத்தை வந்து நம்ம குறிப்பிட்ட தேதியில் கொண்டு வந்துடலாங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு அவங்க வந்துட்டாங்க. ஸோ அதுதான் இப்போ உள்ள நிலவரம். பராசக்தி படத்துடைய ஷூட்டிங் வந்து இப்போ தான் முடிஞ்சிருக்குது அப்படின்ற ஒரு நியூஸ் வருது. இன்னும் கொஞ்ச நாள்லேயே ரிலீஸ் டேட் வச்சிருக்கும் போது இப்போ தான் ஷூட்டிங் முடிக்கிறாங்க அப்படின்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் இன்னும் கொஞ்சம் டைம் ஆகிறதுக்கான சந்தேகம் வருதா சார்? இல்லை, பராசக்தியை பொறுத்த வரைக்கும் அவங்க குறிப்பிட்ட தேதியில் வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அவங்க தீபாவளிக்கே வர வேண்டியவங்க தான். அதுக்கப்புறம் தான் அது பொங்கலுக்கு அவங்க தள்ளி வச்சாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கேட்குற கேள்வி வந்து ஒரு வேலிடான கேள்வி தான். ஷூட்டிங்கே இப்போ தான் முடிஞ்சிருக்கு, எப்படி இவங்க அதுக்குள்ளே போஸ்ட் ப்ரொடக்ஷனை முடிக்க முடியும் அப்படின்னா அதுக்கு ஒரு பதில் இருக்குது. என்னென்னா இந்த படத்தினுடைய படப்பிடிப்புங்கிறது அட்ட ஸ்டெச்சாக நடக்கலை. ஒரு ஷெடியூல் 10 நாள் நடக்கும், அப்புறம் ஒரு பிரேக்கு, ஒரு 15 நாள் நடக்கும், ஒரு பிரேக்கு, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா துண்டு துண்டாக நடந்ததுனால இப்போ எடுத்த வரைக்கும் இமீடியட்டாக எடிட் பண்ணி என்ன அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷனை பார்த்தீங்கன்னா ஒரு அப்படியே முடிச்சுட்டே வந்துட்டாங்க. அதெல்லாம் இந்த படத்தில் நிறைய விஎஃப்எக்ஸ் ஒர்க்லாம் வேறு இருந்தது. அதனால் அது ஒரு பக்கம் சைட் பை சைட் நடந்துக்கிட்டே இருந்தது. அதனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷனை பேரலாகவே பண்ணதுனால இப்போ நீங்கள் சொன்ன அந்த சிக்கல் கிடையாது. இவங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைனலாக அந்த எடிட்டிங் லாக் பண்ணுறது ப்ளஸ் டப்பிங், அதனால் டக்குன்னு வேலைகள்லாம் முடிச்சிடலாம். அது ஒன்றும் பெரிய சிக்கல் இல்லை. கருப்பு திரைப்படத்தை பற்றிய சில சந்தேகங்கள் இருக்குது. இதனால தொடர்ந்து அந்த படத்துடைய வெளியீட்டில் நிறைய பிரச்சனை வர்றதை பார்க்க முடியுது. இப்போ பொங்கலில் ரிலீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் பார்த்தா இல்லை இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்றாங்க.
இப்போ ரீசெண்டாக ஒரு ரிப்போர்ட்டும் வந்திருக்கேன்னா அடுத்த தீபாவளிக்கு ரிலீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த தீபாவளி இன்னும் வராதப்போ அடுத்த தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் தள்ளுறதுக்கு என்ன சார் காரணம்? அதாவது பார்த்தீங்கன்னா ஒன்று சினிமா தெரியாதவர்கள் சொல்கிற விஷயமா இருக்கும், இல்லைன்னா அந்த சோஷியல் மீடியாவில் எங்கேயோ உட்காந்துட்டு ஒருத்தர் அடித்து விடுற ஒரு பொய்யான தகவலாக இருக்கும். அவ்வளோ நாளாக தள்ளி வைக்க மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் கருப்பு படத்தை பொறுத்த வரைக்கும் படப்பிடிப்பெல்லாம் முடிஞ்சிருச்சு, இன்னும் ஒரு 10 நாள் மட்டும்தான் பாக்கி. ஆனால் அந்த டிஜிட்டல் ரைட்ஸ் விலை போகலை. இன்னைக்கு சினிமாவில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய நடிகர் நடித்தாலும் அந்த ஓடிடி நிறுவனங்கள் தான் படத்தினுடைய ரிலீஸ் டேட்டையே இந்த டிசைட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கருப்புடைய டிஜிட்டல் ரைட்ஸ் விற்காததுனால அந்த படத்தை வந்து இந்த தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண வேண்டிய திட்டத்தை கைவிட்டு அடுத்த வருஷத்துக்கு அவங்க தள்ளி வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பிப்ரவரி, அதை விட்டோம்னா ஒரு ஏப்ரல் 14th வாக்கில் அந்த படம் வந்துடும். அதை தாண்டி போகாது. என்ன காரணம்னா அவ்வளோ ரூபா கொடுத்து அந்த படத்தை எடுத்திருக்காங்க. அப்போ இந்த டிஜிட்டல் வியாபாரத்துக்காக இவ்வளோ நாள் தள்ளி போட்டதே பெருசு. இன்னும் 6 மாதம் தள்ளி போட்டாங்கன்னா வட்டியே வந்து இன்னொரு மடங்கு வந்துடும். படத்தினுடைய பட்ஜெட்டை தாண்டி எங்கேயோ போயிடும். அதனால் அப்படியெல்லாம் நிச்சயமாக நடக்காது. அதிகபட்சம் ஏப்ரல். ஓகே சார். கன்னட சினிமாவில் காந்தாரா, மலையாள சினிமாவில் லோக்கா இருக்குது, ஆனால் தமிழ் சினிமா வந்து வீக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டிஆர் அவர்கள் ரீசெண்டாக ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். நிறைய ரொம்ப ஒரு வேதனையாக அவர் பகிர்ந்த மாதிரி இருந்த வீடியோ இருந்தது. அதை எப்படி பார்க்குறீங்க சார்? அதை வேதனையாக பகிர்ந்ததாக சொல்ல முடியாது. வேதனையாக பகிர்ந்தால் உங்களுடைய மகனை ப்ராப்பராக தொடர்ந்து படங்களில் நடிக்க வைத்து ஒரு வெற்றியை கொடுத்து தமிழ் திரையுலகத்துக்கே ஒரு புத்துணர்ச்சியை ஊட்டலாமே. உங்கள் பையனே சொன்ன தேதியில் படத்தை ஆரம்பிக்காமல் ஊர் ஊராக சுற்றிக்கிட்டு இருக்காரு. அதனால் டி ராஜேந்தர் வந்து தமிழ் துறையின் மீது வேதனையில் அக்கறையில் அந்த வீடியோவை போட்டதாக சொல்ல முடியாது. அவர் இப்போ டிஆர் டாக்கீஸ்ங்கிற பேரில் ஏதோ ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கு வந்து வியூவர்ஷிப் வேணுங்கிறதுனால இந்த மாதிரி காமெடியாக ஏதோ பண்ணிகிட்டு இருக்காரு. அப்படி தான் அதை எடுத்துக்கணும். பட் அதே நேரம் அவர் சொன்ன விஷயம் வந்து ஒரு உண்மையான விஷயம் தான். இப்போ மலையாளத்தில் லோக்கான ஒரு படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கம்மியான பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ஒரு படம் பார்த்தீங்கன்னா 200 கோடி 300 கோடி வசூல் பண்ணுது அப்படின்னு சொல்லும் போது அது உண்மையிலே ஒரு வியப்பான விஷயம்தான். அதுக்கப்புறம் இப்போ காந்தாரா பார்த்தா ஒரு 600 கோடிங்கிற அளவுக்கு இப்போ சொல்கிறாங்க. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் திரையுலகோடு ஒப்பிடும்போது மலையாள உலகமும் கன்னட திரையுலகம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்னது. ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, எண்ணிக்கையில் வந்து மிக குறைவானவர்கள் இயங்குகிற படத்துறை இது. அவர்களால் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பான் இண்டியா படத்தை கொடுக்க முடிந்து இவ்வளோ வசூல் பண்ணும்போது தமிழ் சினிமா என்ன பண்ணுதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. என்னன்னா இங்கே இருப்பவர்கள் நாம சம்பாதிக்கணும், நாம கல்லா கட்டணும்னு நினைக்கிறாங்களே தவிர மக்களை மகிழ்ச்சி படுத்துகிற ஒரு சரியான ப்ராடக்டை கொடுக்கணும்னு யாருமே நினைக்கவே இல்லை. ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா இந்த ப்ரொமோஷனில் ஏதாவது பொய் சொல்லி மக்களை ஏமாற்றி அவங்ககிட்ட இருந்து காசை புடுங்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு பிட்பாக்கெட்காரனுடைய மனநிலைக்கும் தமிழ் சினிமாவில் இருப்பவருடைய மனநிலைக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ரெண்டுமே மக்கள் பணத்தை பறிப்பது. ஸோ அந்த கட்டத்தில் தான் இவங்க இருக்காங்க. அதை தாண்டி இவங்க இன்னும் சிந்திக்கலை. ஓகே சார். பிரதீப் ரங்கநாதனை வந்து அடுத்த ரஜினியா ப்ரொமோட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் இருக்குது. அது எதனால் இந்த வருது அப்படின்னா, கீர்த்தீஸ்வரன் அந்த இயக்குனர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அந்த ரஜினி அவர்களை மனசில் வச்சுட்டு எழுதின ஒரு கதை தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போது ரீசெண்டாக நாகார்ஜுனா கூட ஒரு இதில் சொல்லிடுற ஒரு ப்ரொமோஷனுக்கு போகும்போது ரஜினி அவர்கள் ஒரு ஸ்டைலில் ட்ரெண்டை செட் பண்ணுறாரு, அதே மாதிரியான ஒரு ட்ரெண்டை பிரதீப் அவர்களும் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. இந்த இதை எப்படி பார்க்குறீங்க சார்? அதை முதல்ல ஒரு விஷயத்த சொல்லிடுவோம். இந்த பட ப்ரொமோஷனில் பேசுகிற எதையுமே நம்ம சீரியஸாக எடுத்துக்கவே கூடாது. அதில் வந்து உண்மை என்பதே 1% கூட இருக்காது. இதுதான் உண்மை. நான் நம்மளுடைய அனுபவத்தில் எத்தனையோ பட விழாக்களில் பார்க்குறோம். இசை வெளியீட்டு விழாவில் இப்படி பேசுவாங்க, ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் இப்படி பேசுவாங்க. மனப்பாடமாக நம்மளால் சொல்ல முடியும். இவர் இப்படி பேசுவார், அவர் அப்படி பேசுவார் அப்படின்ட்டு நம்மளால் அப்படியே பாயிண்ட்டாக எடுத்து வைக்க முடியும். அந்த அளவுக்கு பொய்யும் புரட்டும் பேசுகிறது தான் இவங்களுடைய வேலை. என்னென்னா இவங்கள படம் பார்க்க வைக்கணும், அவ்வளவுதான். இதுக்கு மேலே இவங்களுக்கு வேறு எந்த நோக்கமும் இருக்காது. அதனால் பெரும்பாலும் இந்த ப்ரொமோஷனில் இவர்கள் சினிமாக்காரர்கள் பேசுவதெல்லாம் ஒன்று மிகையாக இருக்கும், இல்லை பொய்யா இருக்கும். அப்படி தான் நம்ம இதை எடுத்துக்கணும். அதுக்கடுத்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பிரதீப் ரங்கநாத ரஜினியோடு ஒப்பிட்டு அந்த இயக்குனர் பேசினதை நானும் கேட்டேன். நான் என்ன கேட்குறேன், ரஜினிகாந்துக்கு 70 வயசு தாண்டிட்டாரு. நீங்கள் இன்னைக்கு பிரதீப் ரங்கநாதனை வச்சு படம் எடுக்கிறதுக்கு ஒரு கதை எழுதும் போது நீங்கள் எதுக்கு ரஜினியை மனசில் வச்சு எழுதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கடுத்து பிரதீப் ரங்கநாதனை பார்த்தீங்கன்னா அவர் தனுஷுடைய ஜெராக்ஸாக தான் இருக்கார், ரஜினியுடைய ஜெராக்ஸாக எங்கேயுமே இல்லை. அவர் இத்தனை படத்தில் நடிச்சிருக்காரு. இவர் எந்த படத்துலையும் இவர் ரஜினியை இமிட்டேட் பண்ணுறாருன்னு யாருக்குமே தோணாது. தனுஷை இமிட்டேட் பண்ணுறாருங்கிற மாதிரி தான் நமக்கெல்லாம் தோணும். அப்போ நியாயமாக நான் தனுஷுக்கு ஒரு கதை எழுதுனேன், அதில் இவர் நடித்தாருன்னு வேணால் இவர் சொல்லலாம், அதை வேணால் நம்ம
ஏற்க முடியுமே தவிர இந்த கருத்தில் வந்து எனக்கு உண்மையிலேயே உடன்பாடு இல்லை. இன்னொன்று பிரதீப் ரங்கநாதன் ரஜினியை வந்து இமிட்டேட் பண்ணுறதா எனக்கு தோணவும் இல்லை. ஓகே. பிரதீப் ரங்கநாதன் இருக்கட்டும், கேபிஐ பாலா இருக்கட்டும், ரீசெண்டாக ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அவங்களோட நடிக்கிறதுக்கு பல நடிகைகள் வந்து தயங்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த கேபிஐ பாலா காந்தி கண்ணாடி சமயத்தில் சொல்லியிருந்தாங்க. பிரதீப் ரங்கநாதன் இப்போ 2-3 இன்டர்வியூஸில் பேசினது நம்மளால பார்க்க முடியுது. அதே அதுக்கு ரிவர்ஸாக நீங்கள் ஏன் பார்க்க மாட்டீங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் வருது. இப்போது நம்ம கேபிஐ பாலா எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு வெள்ளை தோலுள்ள ஒரு ஹீரோயினை தான் அவங்களும் செலக்ட் பண்ணுறாங்க. பிரதீப் ரங்கநாதன் அந்த அதர் ஹேண்ட் அவரும் அதே தான் செய்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயமும் பார்க்கப்படுது. எப்படி பார்க்குறது சார் நம்ம? அதாவது வந்து கேபிஒய் பாலா சொன்னதுலையாவது ஓரளவுக்கு உண்மை இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. என்னென்னா இப்போ அந்த பையன் வந்து விஜய் டிவியில் ஒரு ஸ்டாண்டப் காமெடியனாக இருந்து அப்படி ஆங்கராக இருந்து அப்படி சினிமாக்குள்ளே வந்து காமெடியனாக நடித்து அது எதுவும் ஒர்க் அவுட் ஆகாமல் ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்களை வச்சு ஒரு ஹீரோ மெட்டீரியலாக மாறுவதற்கு அவர் ஒரு முயற்சி பண்ணுறாரு. அப்போ சில நடிகைகளை அவர் போய் பார்த்துருப்பாரு. நடிகைகள் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா அவங்க யாருக்கு ஜோடியாக நடிக்கிறாங்களோ அதை வச்சு தான் அவர்களுடைய நட்சத்திர அந்தஸ்தே தீர்மானிக்கப்படும். இப்போ ரஜினிக்கு ஜோடியாக நடித்தாதான் நயன்தாரா, புரியுதா இல்லை? நீங்கள் கேபிஒய் பாலாவுக்கு ஜோடியாக நடிச்சிருக்காரு அப்படின்னா நயன்தாராவுக்கு வேல்யூ கிடையாது, புரியுதா இல்லையா? அப்போ அவங்களும் அதை பார்ப்பாங்கல்ல. அதே மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ உங்களுக்கு ஏற்ற கதாநாயகியை தேட வேண்டியது தானே. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இப்போ நம்ம நடிக்கிறோமா, முதல்ல இந்த படத்தில் நயன்தாராவை கேட்போம், த்ரிஷாவை கேட்போம்னா அவங்க கண்டிப்பாக மறுக்கத்தான் செய்வாங்க. ஸோ இப்போ அவருடைய படத்தில் நடிப்பதற்கு பிரபல நடிகைகள், அதாவது பிரபல நடிகைங்கிறத விட ஓரளவுக்கு மக்களால் அறியப்பட்ட நடிகைகள் மறுத்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இதில் இன்னொரு காரணம், அந்த மறுப்புக்கு சம்பளமும் முக்கிய காரணமாக இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு 50 லட்சம் சம்பளம் வாங்குற ஒரு நடிகைட்டு போய் நீங்கள் கேபிஒய் பாலாக்கு ஜோடி ஆனால் சம்பளம் 1 கோடின்னா நடிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்களா? ஏற்கனவே நடிக்கிற படத்தையே கேன்சல் பண்ணிட்டு இந்த படத்தில் நடிப்பாங்க. அதுதான் யதார்த்தம். அப்போ இவர் படத்தில் நடிக்காததற்கு காரணம் கேபிஒய் பாலா ஹீரோங்கிறது மட்டும் காரணமாக இருக்காது, இவங்க பேசின சம்பளம் அவருக்கு உடன்பாடாக இருந்திருக்காது. ஸோ இதுதான் யதார்த்தம். அதுக்கடுத்து கேபிஒய் பாலாவுக்கு வேணா இப்படி நடந்திருக்கலாம், பிரதீப் ரங்கநாதனுக்கு இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இவர் கூட நான் நடிக்க மாட்டேன்னு எந்த நடிகையும் நிராகரிப்பதற்கு 1% கூட வாய்ப்பு இல்லை. என்ன காரணம் அப்படின்னா நீங்கள் நடித்த படம் எல்லாமே ஹிட்டு, புரியுதா இல்லை? இன்னைக்கு உங்கள் கூட யாரெல்லாம் ஜோடியாக நடிச்சிட்டு இருக்கா? மமிதா பைஜி. லைக் படத்தில் பார்த்தீங்கன்னா கிருத்தி ஷெட்டி, புரியுதா இல்லையா? அப்போ எந்த நடிகை உங்ககிட்ட வேணான்னு சொல்லியிருப்பாங்க? இதை தாண்டி எந்த நடிகைகிட்ட நீங்கள் போனீங்க? ஐஸ்வர்யா ராய்கிட்ட போனீங்களா? தீபிகா படுகோனக்கிட்ட போனீங்களா? அப்போ இதெல்லாமே பொய். என்னன்னா நம்ம மேலே சிம்பத்தியை கொண்டு வர்றதுக்காக இப்படிலாம் பொய் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே சார், கடைசியாக ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்த வாரம் 3 பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கலாம். பைசன், டூட் அண்ட் டீசல் அப்படின்னு சொல்லிட்டு 3மே அடுத்த ஜெனரேஷன் கதாநாயகர்களாக இருக்கிறாங்க. பிரதீப் ரங்கநாதனாக இருக்கட்டும், துருவ் விக்ரம், அதுக்கப்புறம் ஹரிஷ் கல்யாண் அப்படின்ட்டு. இந்த வாரம் அடுத்த ஜென்ரேஷன் ஆஃப் ஆக்டர்ஸுக்கான ஒரு வாரம் அப்படின்ற வாரம் பார்க்கலாமா சார்? அதான் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த பழையன கழிதலும் புதியன புகுதலும் சொல்லுவாங்க. அது வந்து இப்போ சினிமாவில் நடந்துக்கிட்டு இருக்கு. வழக்கமாக ஒரு தீபாவளி அப்படின்னா விஜய் படம், அஜித் படம், சூர்யா படம், விக்ரம் படம், ஸோ இந்த மாதிரி இருந்த காலகட்டம் மாறி இன்னைக்கு சினிமா வந்து யங்ஸ்டர்ஸ் கைக்குள்ள போயிடுச்சு. ஸோ அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த வருடம் முழுக்க முழுக்க இளம் ஹீரோக்களுடைய படங்கள் வெளியாகுது அப்படிங்கிறது. இந்த வருஷம் மட்டும் இல்லை, இனிவரும் காலங்களிலும் இது போன்ற ஹீரோக்களுடைய படங்கள் தான் தீபாவளிக்கு வரும். அதுதான் இனிமேல் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த படங்கள் எந்த மாதிரியான ஒரு வணிக வெற்றி அடையுதுங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த 3 படம் வருது. ஒருவேளை 3 படமும் சரியா போகலை அப்படின்னா அடுத்த வருஷம் இதே மாதிரி இளம் ஹீரோக்களுடைய படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கே தயங்குவாங்க. அப்போ இந்த வருடம் வருகிற படங்களில் வெற்றி அடைய வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த அடிப்படையில் 3 படங்களுமே ஒரு நம்பிக்கைக்குரிய படங்களாக தான் நான் பார்க்குறேன். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களோட நேரத்தை செலவிட்டு நிறைய விஷயங்கள் பகிர்ந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி.